வாழ்க வையகம், வாழ்க வாழ்க வையகம், வாழ்க. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரமையா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 50ஆம் பாகத்தில் தவத்தை பற்றிய கருத்துக்களை சிந்திக்க தொடங்குகின்றோம். மகர்ஷி அவர்கள் எளிய முறை குண்டலினி யோக தவத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போது, தப வேகம் உடல் வலுவை மீறும் போது தனித்திடவும் வழி உண்டு. இதை காணாமல் சிவநிலையை அறிவதற்கு தவமிருந்து சித்தி அடையா முன்னம் கனல் மிகுந்து சவநிலையை அடைந்தார் முன்னாளில் பல்லோர். சற்றும் இப்போது அந்த பயம் இங்கு இல்லை. நவயுகத்திற்கு ஏற்றபடி வாழ்க்கையோடே நான் என்ற நிலை அறியும் மார்க்கம் ஏது என்கிறார். இந்த தவம் என்பது மனிதன் தான் செய்கிறோம். மற்ற ஜீவன்கள் தவம் செய்கின்றனவா என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது, மகர்ஷி அவர்கள் கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது என்கிறார். அப்ப தவத்தின் இலக்கணம் என்ன? கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது. இதுதான் தவத்தின் உச்சம். மௌன நிலை, எண்ணம் அற்ற ஒரு மௌனம். அந்த மௌனத்தின் தவத்தின் வெளிப்பாடு கர்மயோகம். கடமை தவறாது பயனாக வேண்டும். இந்த கருத்தை வள்ளுவ பெருந்தகை சொல்வார். உற்ற நோய் நோன்றல், உயிர்க்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்துக்கு ஒரு. யாருக்கும் துன்பம் அளிக்காமலும் இயற்கையாக எழக்கூடிய துன்பங்களை போக்கியும் வாழ்கின்ற கடமை எப்போது தோன்றும் என்றால், அற்றே தவத்துக்கு ஒரு. தவத்தின் வெளிப்பாடு, தவத்தின் இலக்கணம் அதுதான் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. எனவே கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது இயற்கையே தவம்தான். இப்ப சிவபெருமான் பாத்தீங்கன்னா எப்போதும் தனிமையிலே ஆழ்ந்த தியானத்தில் தான் இருப்பார். ஏன்? ஒரு அருமையான தொலைக்காட்சி நிகழ்வு தான். ஓம் நம சிவாயா என்ற தலைப்பிலே 1990களிலே என்று நினைக்கிறேன், இங்கே இந்தியாவில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியிலே ஒரு தொடர் நிகழ்ச்சி. அதிலே ஒரு எபிசோட், ஒரு வாரம் காட்டப்பட்ட செய்தியில மிக அற்புதமான ஒரு கருத்து. தொலைக்காட்சியில் இப்படிப்பட்ட ஒரு செய்தியா என்று வியந்து போகின்ற அளவுக்கு அற்புதமான ஒரு காட்சி. அது என்ன என்றால், தேவர்கள், இந்திரன், இப்படி எல்லோருமே, ஞானிகள் எல்லோருமே சிவபெருமான் தரிசிப்பதற்காக கைலாசம் போறாங்க. அங்கே சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார். இடையூறு செய்ய வேண்டாமே என்று எல்லோரும் அமைதி காத்திருப்பார்கள். நீண்ட நேர தவத்திற்கு பிறகு சிவபெருமான் கண்களை திறக்கிறார். எல்லோரும் அவரை துதி பாடிவிட்டு இந்திரன் கேட்பான், பெருமானே, நாங்கள் எல்லோரும் உங்களை அடைவதற்காக தவ முறை தியானங்களை பின்பற்றுகிறோம். ஆனால் தாங்களோ எப்போதும் தனிமையில் ஆழ்ந்த தவத்திலே இருக்கிறீர்களே என்றால்
தாங்கள் யாரை நோக்கி தவம் ஏற்றுகிறீர்கள்? மிக அற்புதமான கேள்வி. தாங்கள் யாரை நோக்கி தவம் ஏற்றுகிறீர்கள்? பதிலும் மிக அற்புதம். நான் என் மூலத்தை நோக்கி தவம் ஏற்றுகிறேன். அப்ப இவர்கள் பார்க்கின்ற சிவபெருமான் என்ற உருவம் மூலம் அல்ல. இந்த உருவத்திற்கு மூலம் ஒரு அரூபம். அது மட்டுமல்ல, அந்த அரூபத்தை தரிசிப்பதற்கு ஒரே வழி புலன் அடங்கி மனம் ஒடுங்கி தவமாற்றும் சாதனை. அந்த வழியில் மட்டுமே தான் இறைவனை அடைய முடியும் என்று அற்புதமாக பக்தி மார்க்கத்திலேயே ஒரு கருத்தை சொல்லிக்கின்றார். அதுபோல மௌனம் தான் இயற்கை நியதி, மௌனம் தான் இறைவன். கடமை தவறாது செயல்படுகின்ற திறம், அதைத்தான் இயற்கை சட்டம் என்றும் தெய்வ நீதி என்றும் சொல்லுகின்றோம். அந்த தெய்வ நீதி கடமை. இதை பகவத்கீதையிலேயே கர்மயோகத்துல 23, 24, 25 3 ஸ்லோகங்கள்ல அற்புதமான கருத்து சொல்லும். அர்ஜுனா, 3 லோகங்களிலும் எனக்கென்று எந்த கடமையும் கிடையாது. ஆனாலும் நான் கடமையாற்றிக் கொண்டே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? என்னை வழிபடுகின்ற பக்தர்கள் இறைவனே சும்மா இருந்து விட்டால் இதுதான் வாழ்க்கை என்று அவர்களும் சும்மா இருந்து விடுவார்கள். இந்த சோம்பல் குழப்பத்திற்கு காரணமாகும். அதனால் எந்த அடைய வேண்டிய பேரும் இல்லாது, எந்த கடமை இல்லாமல் இருந்தாலும் நான் செயலாற்றிக் கொண்டே இருக்கிறேன். இது பக்தி பூர்வமாக இறைவன் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றான் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அறிவியல் பூர்வமாக அனைத்தும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். அதிலே ஒரு பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி இருக்கிறது. அதிலே ஒரு விளைவாக காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம், செயலுக்கு தக்க விளைவென்ற விதி இருக்கிறது என்று புரிந்து கொண்டாலும் சரி. எப்படி எடுத்துக்கொண்டாலும் இறைவனுடைய இயக்கம் அதுவே கடமைக்கு ஆதாரம். இப்படி தவம் என்பதனுடைய இலக்கணமே அறம் சார்ந்து தெய்வ நீதி சார்ந்து வாழ்கின்ற ஒரு பக்குவம் தான். அதற்காகத்தான் மனிதனுக்கு மட்டுமே ஏன் தவம் வலியுறுத்தப்படுகிறது என்றால், மனிதன் மட்டுமே இயற்கையை புறக்கணித்து வாழ்கிறான். இயற்கையை வென்றுவிட்டதாக பெருமைப்பட்டு கொண்டே ஒரு நாள் இயற்கையின் கட்டளைக்குள் இறந்து போகிறான். விதியை வெல்ல முடியுமா? மதியால் விதியை வெல்லலாம் என்று பெருமை பேசிக்கொண்டே செத்து போவான். இந்த முட்டாள்தனத்தை நீக்க வேண்டும் என்றால், மற்ற ஜீவன்களைப் போல, ஒரு அணுவை போல மனிதனும் தவம் ஏற்றியே ஆக வேண்டும். அதாவது எந்த எண்ணமும் இல்லாமல் தன்னுடைய கடமை நான் செய்கிறேன், இது செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு அல்லது ஒரு ஜீவன் அல்லது ஒரு பொறுப்பிலே இருக்கிறேன். குடும்ப தலைவரோ நாட்டு தலைவரோ ஒரு பொறுப்பிலே இருக்கின்றேன். இதுல வரக்கூடிய விளைவுகள் நல் விளைவுகள் அமைய வேண்டும். அதற்கு தெய்வ நீதி துணையாக இருக்கும் உடன்படுகின்ற வரைக்கும். முரண்பட்டால் தெய்வ நீதியே தண்டனை கொடுக்கும். இப்படி தவத்தின் அடிப்படையே உலகத்தின் நியதி. அந்த நியதி மறந்த போதுதான் ஆணவத்தில் சிக்கி அதர்மத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் தொடர்ந்து மனித குலம் இன்பம் துன்பம் என்று மாறி மாறி அல்லல்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர, நீடித்த நிலைத்த இன்பத்தை மட்டுமே துய்க்கின்ற ஒரு ஜீவனை வரலாற்றிலே இல்லை, சித்திரத்துல தான் எழுதி பார்க்கணும்.
எனவே இப்ப தவம் என்றால் என்ன என்று பார்க்கணும். சரி, தவத்தின் இயல்பு, தவத்தின் இலக்கணம், தவத்தின் பயன்பாடு இது சரி. இந்த தவ நிலையை எட்டுவது எப்படி? பொதுவாக தவம் செய்கிறேன் என்று சொல்கின்றோம் நாமளோ. இது ஒரு தவறான வார்த்தை. தவத்தை செய்ய முடியாது. தவத்தை செய்ய முடியாது. தவமாக மாற வேண்டும். அதை யார் சொன்னாங்க என்றால் பட்டினத்தார் சொல்றார். இறைவனுக்கு ஆலயங்களிலே பல வகையான அபிஷேகங்கள் செய்வாங்க. அதிலே உயர்ந்த அபிஷேகம் எது என்றால் கனகாபிஷேகம். பொற்காசுகளை கொட்டி செய்யக்கூடிய கனகாபிஷேகம். இப்ப பட்டினத்தார் கேட்கிறார், கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசு இல்லை. சரி, இந்த பொன் எங்கே இருந்து வந்தது? அதுவும் நீ தந்தது. எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது, நீ அல்லால் உலகம் ஏது மா தவமே. மா தவனே அல்ல, மா தவமே. மாதவனே என்றால் பார்க்கடல், பாம்பு படுக்கை, சாந்தகாரம், புஜக சயனம், லட்சுமி தேவி காலை பிடிக்க, பிரம்மா தொப்புலிலே நிற்க, இப்படி ஒரு காட்சி வந்துடும். தவமே என்றால் தவத்துக்கு என்ன வடிவம்? இல்ல. என்ன எல்லை கோடு? இல்ல. இப்ப மா தவமே என்றால் எல்லை கடந்த உருவமற்ற அரூபத்தில் மோனத்தில் நிலைப்பது. இப்ப நாம தவமாக மாறுகிறோம். அப்படி மாறுகின்ற போது எல்லாம் மர என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபுபதி என்கிறார் அருணகிரியார். தவத்தின் அடையாளம் என்ன? எல்லாம் மர என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதியே. ஏன் முருகன் கேட்கிறாரு? சொல்லுக்கு மூலம் காந்தலைகள். சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. அப்ப சொல் எப்ப வெளியே வரும்? காந்தத்தின் தன்மாற்றம். உறுப்புகளிலே வாயின் அசைவு. வாயின் அசைவு மட்டும் கிடையாது, காற்று மூலாதாரத்திலிருந்து வந்தா தான் ஓம் என்று சொல்ல முடியும். அப்ப உடல் மூலாதாரத்திலிருந்து துரியம் வரைக்கும் அனைத்து உயிர் மையங்களும் செயல்பட்டால்தான் ஓசையை வெளிப்படுத்த முடியும். அதனால் தவத்தை செய்வது அல்ல, தவமாக மாறுவது. சரி, இந்த தவத்தில் ஆழ்ந்து வாழ்க்கையை இன்பமாக மட்டுமே வாழ்ந்து முடிந்தவர்கள் எத்தனை பேர்? துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தார் எண்ணிக்கொண்டற்று என்றார் வள்ளுவ பெருந்தகை. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இருக்கிறது 820 கோடி. இதுவரைக்கும் பிறந்து வாழ்ந்து முடிந்து போனவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? யாரும் கணக்கெடுத்து வைக்கல. அப்படியே எடுத்து வைத்திருந்தாலும் அந்த எண்ணிக்கைக்குள் அடங்காது. இன்ஃபனைட், முடிவில்லாத எண்ணிக்கைக்கு அடங்காத ஒரு தன்மையாகத்தான் இருக்கும். அவ்வளவு பெருமை யாருக்கு? இப்படிப்பட்ட பேரின்பத்தை துய்த்த ஒரு மகானுக்கு துறந்தார் பெருமை. எனவே இவர்கள் மட்டுமே துன்பத்தின் சாயல் என்று இன்பத்தை மட்டுமல்ல பேரின்பத்தில் திளைத்தவர்கள். பேரின்பத்தில் திளைத்தவர்கள். எல்லா மக்களையும் கேளுங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு வேணும் என்று கேட்டா அணுவளவும் துன்பம் வரக்கூடாது.
சர்க்கரை மூட்டைக்குள் விழுந்த எறும்பு போல இன்பத்திலே திக்கி திணற வேண்டும் என்றுதான் கேட்பாங்க. எப்படி கிடைக்கும்? வேண்டின் உண்டாக துறக்க துறந்த பின் ஈண்டு இயற்பால பல என்றார் வள்ளுவர். வேண்டின் உண்டாக துறக்க, இதெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறையோ அதெல்லாம் விட்டுடு. விட்ட பிறகு ஈண்டு இயற்பால பல. அப்போ என்ன செய்யணும்னு தெரியும். தவம். அது செய்தால் நீ என்ன இன்பத்தை கேட்கிறாயோ அது கிட்டும். எனவே வாழ்க்கையின் நிறைவு என்பது செல்வத்திலேயோ அதிகாரத்திலேயோ புலன் சுகங்களிலேயோ இல்லை. பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன். இறைநிலையே எங்கெதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும் அருள் நடன காட்சிதனை அகத்துணர்வாய் கொள்ளுவீர். அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழிச்செயல் எல்லாம் மாறிவிடும். மெய்ஞானம் மலரும் உள் ஒளியென. அந்த உச்சத்திற்கு வழிகாட்டிய மகான்களிலே நமக்கு கிடைத்த அற்புதமான குரு பகவான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். எனவே இந்த பயிற்சியின் மகத்துவத்தையே சுவை பார்க்கவில்லை. அதனால்தான் ஏதோ ஒரு கூட்டமாக நினைக்கிறார்களே தவிர, இது எப்படி சைவ சித்தாந்தத்திலே திருத்தொண்டர் புராணம் என்று பேசுகிறார்களோ அது போல மகரிஷியின் திருத்தொண்டர் புராணம் அது. அந்த இடத்துக்கு போகணும் என்பதுதான் மகரிஷியுடைய ஆசீர்வாதம். நாம் அந்த இடத்துக்கு இல்லை. வெறும் தொண்டர்களாக தற்கிறமே தவிர திருத்தொண்டர்களாக மாறணும். அப்ப அந்த இடத்துக்கு நிறைய பேருடைய அனுபவங்கள் நம்முடைய மனதையும் பக்குவப்படுத்த வேண்டும். எனவே மனிதகுலம் தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்த சரித்திரத்தில் நிறைவாக வெற்றிகரமாக முழுமையாக வாழ்ந்தவர்கள் ஒரு சிலர் மட்டுமே. எந்த செல்வமும் அதிகாரமும் இல்லாத ஓட்டாண்டிகள் மட்டுமே வாழ்க்கை அணு அணுவாக துய்த்திருக்கிறார்கள். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று ஆனந்தித்திருக்கிறார்கள். மற்ற உலக பொருட்களிலே சுகம் உண்டு என்று நம்பிய எந்த மனிதனும் சுகத்தை மட்டுமே துய்த்ததாக வரலாறும் கிடையாது, சாத்தியமும் இல்லை. சரி, இப்போ இதற்கான பேதத்தை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது நாம் வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கும் வாழ வேண்டிய வாழ்க்கை முறைக்கும் உள்ள பேதமே அத்தனை இன்ப துன்பங்களுக்கும் பாவ புண்ணியங்களுக்கும் காரணம். வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கும் வாழ வேண்டிய வாழ்க்கை முறைக்கும் உள்ள பேதம். வாழ்கின்ற வாழ்க்கை முறை எல்லாருக்கும் தெரியும். வாழ வேண்டிய வாழ்க்கை முறைதான் யாருக்கும் தெரியறதில்லை. எப்போ பாரு பணம் அது இது ஓடிக்கிட்டே இருக்கிறமே தவிர போதும் என்ற மனம் எப்போவாவது வரும், அப்புறம் காணாம போயிடும். மறுபடியும் இயல்பு வாழ்க்கையிலேயே ஓட ஆரம்பிச்சிருவோம். எனவே பொருள் அவசியமில்லாது ஒரு வாழ்க்கை எல்லோருக்கும் சாத்தியமா? இப்போ ஞானிகள் அடைந்தார்கள் ஒரு வாழ்க்கை நிலை, சரி. இப்ப எல்லோருக்குமே அந்த பக்குவம் அந்த வாய்ப்பு கிட்டுமா, இல்லை அவசியம்தானா என்று பார்க்கின்ற போது அது ஒன்றுமே இல்லாது வெளியோடு வெளியாக கலந்துவிட்ட ஒரு வாழ்க்கை, இறைவனாகவே வாழ்ந்து முடிகின்ற ஒரு வாழ்க்கை. ராமாயணத்துல 4 பேரும் மகாவிஷ்ணுடைய அவதாரங்கள் தான். ராமன், பரதன், லக்குவன், சத்ருகுணன் 4 பேருமே மகாவிஷ்ணு அவதாரங்கள்.
அப்போ தெய்வீகமாகவே பிறந்தார்கள், தெய்வீகமாக வாழ்ந்தார்கள், தெய்வீகமாகவே முடிந்து போனார்கள். இது மனிதனுக்குரிய வாழ்க்கையா? இல்ல. பிறகு எது என்றால் இந்திரஜித் என்ற கதாபாத்திரமே மனித வாழ்க்கையின் அடையாளம். எப்படி? ராவணன் என்ற அரக்கனுக்கு மகனாக பிறக்கிறான். மனிதன் அல்ல, அரக்கனுக்கு மகனாக பிறக்கிறான். மகிழ்ச்சி சொல்லுவது, விலங்கினத்திலிருந்து வித்தெடுத்து உடலாக வந்திருக்கிறோம். இது முதல் படி. இந்த விலங்கினத்தன்மையை நீக்கி மனிதனாக வாழ்வது இரண்டாவது படி. மனிதனாக பக்குவம் அடைவது மூன்றாவது படி. அந்த பக்குவத்திலே தொண்டாற்றி நிறைவு பெறுவது நான்காம் படி என்பார். அது போல அரக்கனுக்கு மகனாக பிறந்தவன் இந்திரஜித். ஆனா சொந்த தனி முயற்சியினால் கடும் தவங்களை இயற்றி அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் பெற்று 5 புலன்களை வென்றவன் இந்திரஜித். இந்திரஜித் என்றால் புலன்களை வென்றவன் என்று அர்த்தம். அதுல என்ன சொல்றாங்க? தேவர்களை வென்றதனால் இந்திரஜித் என்றார். தேவர்கள் என்றால் புலன்கள். இந்த புலன்களுக்கு மூலம் என்ன? ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் இல்லை என்றால் புலன்கள் செயல்படாது. தேவேந்திரன் இல்லை என்றால் தேவலோகம் நிர்வகிக்க முடியாது. அப்போ தேவேந்திரன் என்பது ஜீவகாந்தம், தேவர்கள் என்பவர்கள் ஐம்புலன்கள். அதனால் அந்த ஐம்புலன்களையும் வென்றதனால் இவன் இந்திரஜித், புலன்களை வென்றவன். சரி, யுத்தத்தில ராமன் மனிதன் அல்ல, நாம் வணங்குகின்ற தெய்வத்தின் ஒரு வடிவம். அதனால் அந்த தெய்வத்தோடு ஒன்றுவதே நமக்கு பெருமைக்குரியது. எப்படி? தெய்வம் பரமாத்மா, தெய்வத்தின் வாழ்க்கை துணை என்பது ஜீவாத்மா. அப்ப அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு அர்ப்பணித்து விடுவதே பேரின்பம். பெருமைக்குரியது என்று நான் பாதுகாப்பானதுன்னு சொல்லல, பெருமைக்குரியது. துறந்தார் பெருமை துணை கூறின். சரி, விலங்கு ஏற்றுக்கொள்ளுமா? நாய்க்கு புத்தி சொன்னா நடக்குமா? இராவணன் கேட்டுக்கொள்ளவில்லை. ஆனாலும் மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். தந்தைக்கு உதவி செய்து தன் வாழ்க்கையை தியாகம் செய்தான் இந்திரஜித். அப்ப விலங்காக பிறந்து தெய்வமாக வாழ்ந்தவன். இது ஒரு வளர்ச்சிக்குரிய கதாபாத்திரம். அந்த வளர்ச்சி தான் மனித வாழ்க்கை. எனவே பிறக்கின்ற எல்லோரும் மேகநாதர்கள் தான். இந்திரஜித்துக்கு அசல் பேர் மேகநாதன். மேகநாதன் என்ன அர்த்தங்க? மேக நீர்ன்னு சொல்லுவாங்க சித்த வைத்தியத்துல. அதாவது வித்து சக்தி இருக்க திரவம், அதுக்கு மேக நீர்ன்னு சொல்லுவாங்க. அதிலே பிறந்த ஒரு ஜீவன், அத மேகநாதன். நாதன்னா தலைவன் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப வித்து சக்தி மூலமாகிய, ஏன்னா எல்லாமே இறைவன் தானே. இது விலங்காக பிறந்த இறைவன். அவன் புலன்களை வென்று மனிதனாகி தெய்வத்தை அடையாளம் கண்டு தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவாக செய்து வாழ்க்கை அர்ப்பணித்தான். அதனால் அந்த வளர்ச்சி தான் மனித வாழ்க்கை. எனவே எல்லாம் ராமனை பிறக்கணும், அப்படி பிறக்கணும். ராமனை பிறந்தா என்ன வளர்ச்சி? பணத்தை சம்பாதிக்கிறத மட்டும் வளர்ச்சி பாக்குறமே. எங்க அப்பா இவ்வளவு வச்சுட்டு போனாரு, நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கும் பாக்குறமே.
அப்ப தெய்வமாக பிறந்து தெய்வமாக செத்து போயிட்டா என்ன வளர்ச்சி இருக்கும், என்ன மாற்றம் இருக்கும்? சோ அரக்கனாக விலங்கினத்தில இருந்து பிறந்த நாம் தெய்வமாக மாறுவதுதான் வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்குரிய ஒரு ஜீவ இனம்தான் மனிதம். இல்லைன்னா ஐந்தறிவு விலங்கோடு நின்று போயிருக்குமே. ஏன் மனிதனாக வந்தான் இறைவன்? தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்றார் பாடல் பெருமான். எனவே பொதுவாக உடல் சார்ந்த, பொருள் சார்ந்த, அதிகாரம் சார்ந்த சுகங்களை மட்டுமே துய்ப்பதற்கு மக்கள் விரும்புகிறார்கள். அதை அடைவதற்கு எந்த பாவத்தையும் துணிந்து செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு உலகம் முன்னேறி இருக்கிறது. இல்ல அவங்க இவங்க என்ற விதிவிலக்கே கிடையாதுங்க. ஏதோ ஒரு வகையில 5 பைசா பாவங்கள். இது என்ன 5 பைசா பாவம்? இந்த அந்நியன் திரைப்படத்துல சொல்லுவாங்க கடைசியில. கோடி ரூபாய் பாவம் செய்யறது இல்ல எல்லாரும். என்னன்னு தெரியாம சின்ன சின்ன பாவங்கள் 5 பைசா பாவங்கள் பண்றான். தலைமுறைகளாக. எல்லாம் 5 பைசா கூட்டிங்கன்னா என்ன ஆகும்? அது சில கோடி ரூபாயாக மாறி போகும் இல்லையா? இது போலத்தான் ஒவ்வொரு மனிதனும் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது தவிர்க்க முடியாமலோ 5 பைசா பாவங்களை செய்கிறார்கள். அது எல்லாம் மொத்தமாயி ஒரு துன்பத்தை கொடுக்கும் என்பது தெரியாது. நான் இது சின்ன தப்பு தான் பண்ண, அதுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டமா அப்படிம்பாங்க. ஏற்கனவே 95 பைசா வச்சிருந்தேன், இப்ப 5 பைசா சேர்த்த ₹1 ஆயிடுச்சு இல்ல, இப்ப 5 பைசா செஞ்சு ₹1 ஆயிடுச்சு இல்ல. இதே மாதிரி எத்தனை நாட்கள், எத்தனை தலைமுறைகள், அப்புறம் எவ்வளவு தொகை இருக்கும் பாரு. எனவே உடல் சாந்தி, மனசாந்தி, பொருள் சாந்தி, ஆத்ம சாந்தி, இதுதான் மனித வாழ்க்கையின் இயல்பு நிலை. எல்லாரும் நேரடியா ஞானியாயிர முடியாது. ஒரு வயது வரைக்கும், ஒரு காலகட்டம் வரைக்கும் உடல் சார்ந்த சுகமே சாஸ்வதம். ஒரு 20 வயது பையனை கேட்டு பாருங்க, நல்ல ஃபிகரை சைட் அடிக்கிறது தான் என் வாழ்க்கைம்பா. ஒரு 50 வயசு மனுஷனை கேட்டு பாருங்க, நிறைய சொத்து சேர்க்கணும், பெரிய பதவி அடைக்கணும், அதுதாங்க வாழ்க்கையின் வெற்றிம்பா. 70 வயசு மனுஷனை கேட்டு பாருங்க, என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்னாச்சுங்க? இப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை. எனவே நிறைவான வாழ்க்கை என்பது ஆத்ம நிறைவு, ஆத்ம சாந்தி. வாழ்ந்தேன் என்ற நிறைவு உடலுக்கு மட்டுமல்ல, மனசுக்கு மட்டுமல்ல, ஆத்மாவுக்கு கிடைக்க வேண்டும். ஆத்மாவுக்கு மன நிறைவு கிடைத்தால் தான் மனசுக்கு நிறைவு கிடைக்கும். ஏன்னா ஆத்மாவிலிருந்து எழுச்சி பெறுகின்ற இயக்கம் தான் என் மனசு. ஆத்மாவுடைய பதிவுகள் எழுச்சி பெறுகின்ற எண்ணங்களுக்கு அடிப்படை தான் என் மனசு. அப்ப மனம் நிறைவு பெற்று விட்டால் ஆத்மா நிறைவு பெறும். ஆத்மா நிறைவு பெற்று விட்டால் மனம் நிறைவு பெறும். இந்த ஆத்ம நிறைவு பெறாத வரைக்கும் மனம் பெறுகின்ற நிறைவு என்பது ஒரு தற்காலிகமானது. ஜஸ்ட் கமா, நாட் ஃபுல் ஸ்டாப். அது கமான்னு போட்டுட்டே போகும். சாகின்ற வரைக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கவே வைக்காது மனசு. எப்போ வைக்கும்? கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும். கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும். நான் ஏன் பிறந்தேன்? காரணம் தெரியணும். என்ன உலகம் இது? காரணம் தெரியணும். என்ன வாழ்க்கை இது? வழி தெரியணும். அதெல்லாம் நமக்கு கேள்வி வந்தவுடனே அகக்காட்சியாகவே விளக்கி சொல்லக்கூடிய ஒரு இடம் உண்டு என்றால், ஆதிநிலை அணுநிலை இரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றுவிட்டேன் சுவாமி சொல்றாங்க. ஆதிநிலை இறை, அணுநிலை விண், அறிந்த நிலை ஞானம், இறை விஞ்ஞானம். அப்பதான் விளக்கம் கிடைக்கும். அந்த விளக்கத்தை பெறுகின்ற அந்த துரியாதீத நிலையில் கேட்க நினைக்காத மனம் வந்து சேரும்.
எதுவுமே கேட்காது. இதுவரைக்கும் அதை கொடு இதை கொடு அப்படி இப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்த மனம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம் போ என்று பிச்செடுக்க திருவோடுண்டு, படுத்துறங்க திண்ணை உண்டு, உச்சரிக்க பஞ்சாட்சரம் உண்டு, இன்னும் வேற என்ன பாக்கியம் வேணும் என்று ஊரான் வீட்டு திண்ணையிலே படுத்துக்கொண்டு சொன்னாரே பட்டினத்தார். அது மாதிரி வந்துடும். சோ ஆத்மா நிறைந்தால் மனம் நிறையும், மனம் நிறைந்தால் ஆத்ம தரிசனம் கிடைக்கும். ரெண்டும் பிரிக்க முடியாதது. ஏன்? அறிவேதான் மனமாக. அறிவின் எழுச்சி மனம், மனதின் ஒடுக்கம் அறிவு. ரெண்டும் வேறு வேறு இல்லை, ரெண்டும் ஆத்மா தான். இது ஜீவாத்மா, அது பரமாத்மா. ரெண்டுக்கும் அடிப்படை ஆத்மா. அப்ப ஜீவாத்மா தன்னுடைய அனுபவங்களை கழித்து விட்டால், எண்ணங்களை கடந்து விட்டால், அது பரமாத்மாவோடு லயமாகிறது. பழுத்த நிலை வரும் வரைக்கும் நீ நான் என்றோம், பதமடைந்தோம் ஒன்றானோம், பரமானந்தம். அந்த ஆனந்தத்திற்கு மேலான ஒரு ஆனந்தம் இருக்குமா? மனம் தேடுகின்ற இன்பமே, சுகமே இந்த பேரானந்தம் தான். அதை நோக்கித்தான் மனம் ஓடுகிறது. ஆனா இதுதான் மனம் தேடுகின்ற இன்பம் என்பது நமக்கு தெரியாத காரணத்தினால எதையோ வேடிக்கை காட்டி மனதை ஏமாற்ற பார்க்கிறோம். எவ்வளவு அழகான பங்களா, அற்புதமான கார், 400 கோடி 5000 கோடி, அது ஓட்டி பார்க்க அனுபவிச்சு பார்க்கும், அவ்வளவுதானா? அப்புறம் லேட்டஸ்ட் மாடல் என்னன்னு கேட்கும். அப்ப என்ன வேடிக்கை காட்டினாலும் அதன் நோக்கம் எங்க? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், ஒரு குழந்தையின் வைராகியம் இருந்தா தான் நீ ஆன்மீகத்தில் வெற்றி பெற முடியும் என்பார். அது என்ன சுவாமி குழந்தையின் வைராக்கியம்? இப்போ அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறாங்க, பக்கம் வீடு. இந்த அம்மா ஏதோ காரியமா வெளியே போகணும், குழந்தை எடுத்துட்டு போக முடியாது. கொஞ்ச நேரம் திரும்பி வந்துருவாங்க. சரி, பக்கத்து வீட்டுல அம்மா இந்த குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா, நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன். உடனே இந்த பொம்மைகள் எல்லாம் வச்சு வேடிக்கை காட்டுறாங்க. அந்த பொம்மையால் வச்சு ஆடிட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துல அம்மான்னு கேட்கும். இல்ல அம்மா வந்துடுவாங்க கண்ணு அப்படின்னு மறுபடியும் வேடிக்கை பார்த்து அந்த பொம்மைகளை வச்சு ஆட ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வச்சுங்க, அம்மா எங்கேயோ போயிட்டா என்ற எண்ணம் வந்து விட்டது என்றால் அது அம்மான்னு ஆள ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. தாய் வந்து அதை அரவணைக்கின்ற வரைக்கும் அது தன் அழுகையை நிறுத்தாது. இதே கருத்தை சாமி சொல்லுவாங்க. அறிவுக்கு தான் யார் என்று அறிய வேண்டிய ஆர்வம் எழுந்து விட்டால் அது தன்னை அறிந்து முடிக்கின்ற வரைக்கும் அடங்காது. இப்படி எல்லா மகன்களும் ஒரே மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க பாரு. பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் வேறு வேறு, ஆனா கரு எப்படி இருக்கு பாருங்க. அந்த குழந்தையின் வைராக்கியம் இருந்தால்தான் தவத்திலே வெற்றி பெற முடியும். அந்த வெற்றி தான் ஆத்ம தரிசனம், பரமாத்ம தரிசனம், தெய்வ தரிசனம். அதே பரமாத்ம தரிசனம், தெய்வ தரிசனம் வேற வேறையா? வேற வேறதான். அதாவது ஆத்மா என்ற சொல்லே சென்சிங் ஃபேக்கல்டின்னு அர்த்தம், உணர்கின்ற ஜீவன். அப்ப ஜீவன்கள் மட்டுமே உணரும், பஞ்சபூதங்கள் உணர்வதில்லை, வெளிப்படுத்துவதில்லை. அந்த உணர்கின்ற ஜீவாந்த களத்திற்கு பெயர் பரமாத்மா. அதிலே பின்னப்பட்ட ஒரு இயக்கம் நுண் உயிர் ஜீவாத்மா. அதன் வளர்ச்சி, அதன் பரிணாமம் மனிதர்களிலே நானும் ஒருவன். இந்த ஜீவன் நிலையிலிருந்து இன்னும் ஒடுங்கி போனால், பஞ்சபூதங்களை கடந்து போகின்ற போது சுத்த வெளியாக தெய்வத்தோடு ஒன்றுகிறோம். அது தெய்வ தரிசனம். ஆத்மா பரமாத்மாவோடு இணைந்ததாலே பேரின்பம் தான். அந்த நிலையில தான் நிறைய பேர் இந்த கதைகளை எழுதி வச்சு போயிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு பக்தி மார்க்கம் உழைக்காமலேயே சுகமாக வாழ்கிறது. சில ஆலயங்களில் பக்தருடைய செல்வத்தின் கணக்கே சில கோடிகள்.
இவங்கள் ஆன்மீகவாதிகள். ஆனா அதையும் கடந்து சுத்த வெளியில் லயமாகின்ற போதுதான் தெய்வ தரிசனம். அந்த தெய்வ தரிசனத்தில் தான் இறைவனை கண்டார். அந்த இறைவனின் இயல்பை முதலில் அறிவித்தது சைவ சித்தாந்தம். அதுக்கு பின்னால வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்துல சொல்லிட்டாங்க. ஆனா கண்டது சைவ சித்தாந்தம். சைவத்திலே தமிழ் தான் அத்தனைக்கும் ஆராதனைகளா இருக்கு பாருங்க. ஆழ்வார்கள், நாயன்மார்கள் எல்லாம் தமிழில் தான் எழுதி வச்சிருக்கிறாங்க, சம்ஸ்கிருதத்தில் எழுதி வச்சிருக்காங்க. மந்திரங்கள் தான் சம்ஸ்கிருதம், பாடல்கள் எல்லாமே தமிழ்ல தான் இருக்கு. இது ஒரு வியாபாரத்தனம். இன்னொரு உண்மையை சொல்லணும், இப்ப சொன்னா அடிச்சிருவாங்க, இது கேடன்றதுனால சொல்றேன். சமீபத்துல கும்பகோணம் போயிருந்தேன், பக்கத்துல சிதம்பரம் போயிருந்தேன். சிதம்பரம் பெரிய சர்ச்சையா இருக்குது. ஒரு பக்கம் அது தீட்சிதர்கள் சொத்துன்றாங்க, இன்னொரு பக்கம் இந்து அறநிலையத்துறை அது எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதற்கு இன்று வரைக்கும் சரியான தீர்ப்பு இல்லை. சரி, வருங்காலத்தில் இந்த பிரச்சனை தீர்த்திடலாமே என்று சொல்லி இப்போ சில மாற்றங்களை நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு 20-30 வருஷம் முன்னாடி போயிருக்கேன். அப்போ நேரடியாக மூலவர் நடராஜர் தான் மூலவர். நடன கோலத்துலதான் மூலவர் இருப்பார். பக்கத்துல ஒரு அறை இருக்கும், அதுல சிதம்பர ரகசியம் பார்க்கணும்னு சொல்லி ஒரு திரையை நீக்கி காட்டுவார்கள். இப்போ அந்த கோவில் முன்னாலேயே ஸ்ரீ சபாநாயகர் ஆலயம் எழுதியிருக்கிறாங்க. கல்வெட்டு, ஒரு பெரிய கல்பாறை வைத்து ஒரு அதுல செதுக்கியிருக்காங்க, ஸ்ரீ சபாநாயகர் ஆலயம். முதல்ல உள்ள வரைக்கும் விடுவாங்க. இப்ப அதை தடுத்து வெளியே சுற்றி நடந்து வரும் பாருங்க, அந்த இடத்துல நின்றுதான் தரிசிக்கணும், உள்ள கோயிலுக்கு போக முடியாது. நானும் உத்து உத்து பாக்குறேன், அங்க நடன காட்சியை காணோம். ஏதோ விநாயகர் மாதிரி தெரியுது அப்படின்னு. இல்ல, நல்லா பாருங்க நல்லா பாருங்க, நான் நல்லாதான் பாக்குறேன். அப்போ இந்த பெயர் மாற்றத்திற்கும் அங்கே அலங்கார மாற்றத்திற்கும் பார்க்கின்ற போது இந்த வடிவ சொல்லுவான கிணறு காணணும், அது மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் சொல்கின்ற சிதம்பரம் இது அல்ல, இது சபாநாயகர் ஆலயம்னு சொல்ல போறாங்க பாருங்க. இப்படித்தான் சரித்திரம் மாறுகிறது, இப்படித்தான் சரித்திரம் மாறுகிறது. எனவே இதெல்லாம் எதுக்கு? உருவத்தை கடந்து தவத்தில் ஆழ்ந்து விட்டார். பதவி என்ன, செல்வாக்கு என்ன, நம்முடைய ஜாதி என்ன, நம்முடைய குலம் கோத்திரம் என்ன, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. எல்லாம் பிறக்கிறோம், கொஞ்ச நாளைக்கு வாழ்கிறோம், ஒரு நாளைக்கு போக போறோம். இதுல என்ன சரித்திரம் வேண்டி கிடக்கு? நாங்க, எங்க குலம், எங்க ஜாதி, எல்லாம் மனித ஜாதி தான். சரி, இப்போ இந்த நான்கிலும் நிறைவு பெறுவதே வெற்றிகரமான வாழ்க்கை. So satisfied life is more valuable than successful life. தொல்காப்பியரில் தொடங்கி வேதாத்திரி மகர்ஷி வரைக்கும் ஒரு சிலர் மட்டுமே மகான்களாக வாழ்ந்து வழிகாட்டியிருக்கின்றார்கள். இவர்களிலே பதஞ்சலி மகான் காட்டிய வழிக்கு அஷ்டாங்க யோகம் என்று பெயர். அற்புதமான யோகம் அது. 8 அம்சங்கள், அஷ்ட அங்க யோகம். அஷ்டம்னா 8, அங்கம்னா பகுதிகள், யோகம் என்றால் இணைதல். அப்ப உடலோடு இணைந்து வாழ்கிறோம், இணைப்பில்லாத வாழ்க்கை கிடையாதுங்க. உடலே நான் என்று இணைந்து வாழ்கிறேன், மனமே நான் என்று சுகங்களை தேடுகிறேன். ஆத்மாவே நான் என்றால் தேடுதல் முடிந்து போகிறது. தேடுங்கள், கண்டு அடைவீர்கள். தேடுதலை நிறுத்துங்கள், தேடுவது கிடைக்கும். ஓஷோ. தேடுதலை நிறுத்துங்கள், தேடுவது கிடைக்கும். எதை தேடுகிறீர்கள்? அளவில்லாத இன்பத்தை தேடுகிறீர்கள். அப்போ வேண்டின் உண்டாக துறக்க, அதை விட்டுடுங்க.
அது விட்டுட்டீங்கன்னா எதை நீங்கள் தேடுகிறீர்களோ அது உங்களை தேடி வரும். தேடுதலை நிறுத்துங்கள், தேடுவது கிடைக்கும். தேடுங்கள் கிடைக்கும் என்றால் தனக்குள்ளே பெரும் புதையல் இருக்க கண்டோர் என்கிறார் மகர்ஷி அவர்கள். தேடுங்கள் கிடைக்கும் என்றால் தனக்குள்ளே பெரும் புதையல் இருக்க கண்டோர். இந்த பெரிய புதையல் தான் தெய்வீக தரிசனம். இந்த 8 அம்சங்கள் என்ன? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம். இந்த 4ம் உடலுக்கான பயிற்சிகள். பிரத்யாகாரா, தாரணா, தியான, சமாதி. இந்த 4ம் மனதிற்கான பயிற்சிகள். உடலும் மனமும் சேர்ந்ததுதான் என் வாழ்க்கை. அதனால் அஷ்டாங்க யோகம். உடல் நோய்களுக்கும் மன குழப்பங்களுக்கும் வறுமைக்கும் சமுதாய சிக்கல்களுக்கும் காரணம் ஏற்கனவே சொன்னதுதான். வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கும் தெய்வ நீதியின்படி வாழ வேண்டிய வாழ்க்கை முறைக்கும் உள்ள பேதங்களே எல்லா சிக்கல்களுக்கும் காரணம். So the remedy for all problems is enlightenment. அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. அறிவின் தெளிவு எப்ப கிடைக்கும்? அறிவை அறிந்த தெளிவே ஞானம். அறிவை அறிந்த தெளிவே ஞானம். அப்ப அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. ஞானமே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. இந்த வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கும் வாழ வேண்டிய வாழ்க்கை முறைக்கும் இருக்கின்ற இடைவெளி, இந்த இடைவெளியை நிரப்பிவிட்டால் வாழ்க்கை வெற்றிகரமாகும். இதற்கான பயிற்சிகளே உண்மையான வியாபாரத்தனம் இல்லாத, ஏமாற்றல் இல்லாத ஆன்மீகம். அது பக்தியிலே தொடங்கி ஞானத்தில் பயணித்து முக்தியில் திளைத்து மோட்சத்தில் நிறைவு பெறும். மோட்ச தீபத்துக்கு 125 ரூபா கொடுத்தீங்கன்னா ஏத்துருவாங்களாமா. அழுகளா 125 ரூபா கொடுத்தா சேர்த்தவனுக்கு மோட்சம் கொடுக்குறாங்களா? இந்த கும்பகோணம் சுத்தி சுத்தி வந்துட்டு எனக்கு சிரிப்பா தான் இருந்தது. மக்களை எத்தனை வகையில ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. 125 ரூபா கொடுத்தா மோட்ச தீபம் ஏத்துறானுங்களாம். மகரிஷி இந்த வாழ்க்கையை பல கோணங்களில் ஆய்ந்து வேதத்திரியம் என்ற வாழ்வியலை வகுத்தார். சாதாரண மக்கள் வாழ்கின்ற முறையில் இருந்து வெளிவர வேண்டிய அவசியத்தை ஏற்கனவே சொன்ன ஒரு கவிதான். பொருள், புகழ், செல்வாக்கு, புலஞ்சின்பம் 4 புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர். அது அங்க தாப்பா இருக்குது. நீ ஏன் போய் அதை சிக்கிட்டு அவசப்படுற? புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்தோர். அதுவா உனக்குள்ள புகுந்தது? நீ போய் அதுக்குள்ள புகுந்துகிட்டு ஐயோ ஐயோன்னு கேட்ட யார் காப்பாற்ற முடியும்? இந்த 2 வரிகள் பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் உண்டு. வெளியில் இருப்பதை வெளியிலேவை வெட்டிக்கு சுமக்காதே என்று கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது வெளியில் இருப்பதை வெளியிலேவை வெட்டிக்கு சுமக்காதே. பல ஆலயங்களிலே, குறிப்பாக இங்க தென்னாட்டில சில ஆலயங்கள், கேரளா மாநிலத்துல எல்லா ஆலயங்களிலுமே ஆண்களுக்கு மேலாடை மறுக்கப்படும். எல்லாம் மேலாடை இல்லாம தான் ஆலயத்துக்குள்ளேயே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பதியிலேயும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு ஆண்களுக்கு மேலாடை மறுக்கப்படும். அதுபோல் பெண்களுக்கும் சில உடை இலக்கணம் வகுத்திருக்கிறாங்க. ஏன் ஆடையோடு உள்ளே போனா ஆண்டவன் தரிசிக்க மாட்டானா? ஆடைக்கும் ஆண்டவனுக்கு அப்படி என்ன ஒரு பகை? அந்த காலத்துல மேல் ஜாதிக்காரனை பார்த்தா கீழ் ஜாதிக்காரன் அவன் சட்டையே போடக்கூடாது. தலையில வெயிலுக்கு துண்டு கட்டியிருப்பான். அந்த துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கணும், இல்லைன்னு கையில வச்சுக்கிட்டு சாமின்னு கும்பிடணும். இது அப்படியே காப்பிடிச்சிருக்காங்க போல. ஆனா இது அப்படி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஞானிகள் இந்த சடங்கை உருவாக்கி இருப்பாங்க.
ஏன்னா ஆலயங்கள் எல்லாமே ஞானிகளின் வெளிப்பாடுதான். ஞானிகள் தான் ஆலயங்களை உருவாக்கினாங்க. பூஜை முறைகளையும் சம்பிரதாயங்கள் எல்லாம் அவங்க தான் உருவாக்கினாங்க. பின்னாடி வந்தவங்க அதை கூட்டிக்கிட்டாங்க, நிறைய பொய் விஷயங்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப இந்த சடங்குக்குள் என்ன தத்துவம் அடங்கியிருக்கிறது? ஏன் சட்டை பனியனுக்கும் ஆண்டவனுக்கும் என்ன அப்படி ஒரு விரோதம்? நீ சட்டை பனியோட வந்தா உன்னை உள்ள விட மாட்டேன், தரிசனம் தர மாட்டேன், ஆண்டவனுக்கு அப்படி என்ன விரோதம் என்றால், கீதை சொல்லுகின்ற இதுதான், வெளியில் உள்ளதை வெளியிலே வை, வெட்டிக்கு சுமக்காது. இப்போ ஒரு கோயில்ல போனேன், மேலாடையெல்லாம் கழட்டி சட்டை பனியன் கழட்டிடணும்னா, நீங்க கழட்டிட்டீங்களான்னு. நாங்க பாருங்க இப்படிதான் நிக்கிறோம், சும்மா கேட்கல, ஒரு கற்பனை. நாங்க பாருங்க மேலடை இல்லாம தான் நிக்கிறோம்னு அர்ச்சகர் சொல்லுவார் இல்லையா? சரி, நீங்க 3 கழட்டிட்டீங்க, பிரச்சனை இல்லைங்க ஐயா. எனக்கு ஒரு சட்டை கழட்டினா உள்ள 100 சட்டை கிடக்குது, ஒரு பனியனை கழட்டினா உள்ள 1000 பனியன் கிடக்குது. நான் எதை கழட்ட? அவருக்கு புரியுமா இந்த டைலாக்? புரியாது. என்ன சொல்ல வரும்? பந்தம், பற்று, பாசம். பந்தம் என்ற ஒரு சட்டையை கழட்டினா அதுக்குள்ள 1008 அனுபவங்கள் இருக்குது. பற்று என்ற ஒரு சட்டையை கழட்டினா அதுக்குள்ள 1008 அனுபவங்கள் கிடக்குது. பாசம் என்ற ஒன்றை கழட்டினா அதுக்குள்ள கோடிக்கணக்கான பனியன்கள் கிடக்குது. எதை கழட்டி போட? யார் போட முடியுது? சோ போட முடியாதுன்னு தெரிஞ்சதுனாலயோ என்னவோ நீங்க சட்டை கழட்டி சொல்றீங்க, அவ்வளவுதான். இதுதான் உன்னால முடிஞ்சது, இதை கழட்டிட்டு போ. எனவே பந்தம், பற்று, பாசம் என்ற ஆடைகளை களைந்து விட்டு திறந்த மனதோடு வந்தால் நீ ஆண்டவனை தரிசிக்கலாம் என்பது ஞானிகள் வகுத்த தத்துவம். இவங்களுக்கு தத்துவம் புரியாது. கோயில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தத்துவம் புரியாது. அதனால சட்டையை கழட்டு பனியனை கழட்டும் பாருங்க. இதை கழட்டி என்ன பண்றது? கோயில் போயிட்டு வர ஒருவருக்கும் பந்தம், பற்று, பாசம் நீங்கி விடவில்லை. அது நீங்கன்னா தானே தெய்வ தரிசனம் கிடைக்கும். சும்மா சிலையை பார்த்துட்டு வந்து என்ன பண்றது? எனவே பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர். பேங்க் பேலன்ஸ், டெசிக்னேஷன், வீடு, சொத்து கணக்கு, மனைவி, மக்கள், உறவு, நட்பு எல்லாம் எங்க இருக்குங்க? நமக்குள்ளையா? நமக்குள்ள இருக்கிறது வெறும் ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலத்தால் ஆன உறுப்புகள். உறுப்புகளை அழகான தோளால் போர்த்தப்பட்ட ஒரு மனித ஜடம். சைவ சித்தாந்தத்துல சிவபுராணம் சொல்லும், அழகிய தோளால் போர்த்தப்பட்ட பாவ புண்ணிய கணக்குன்னு சொல்லும். அது மாதிரி எல்லா உறுப்புகளையும் உள்ள பேக் பண்ணி மேல அழகா ஒரு தோல் போட்டு மூடி அழகான மனிதன் சூப்பர் ஃபிகர்னு பெருமைப்பட்டுக்கிறோம். உள்ள என்ன இருக்கு? எனவே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன். இந்த வாழ்க்கை ஒரு அறியாமை, ஒரு மயக்கம். இல்லாத மேடை ஒன்றில், எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம், நாம எல்லோரும் பார்க்கின்றோம். யாரு டைரக்டர் மட்டும் திரும்பி பார்க்கவே இல்லை. யார் டைரக்டர்? இல்லாத மேடை ஒன்றில், எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம், நாம எல்லோரும் பார்க்கின்றோம். நடிக்க வைக்கின்ற டைரக்டர் யார்? ஆடல் நாயகன் சிவபெருமான். எனவே இந்த இருள் நிலையை நீக்கிவிட்டால், இருள் நீங்கி அறியாமையை நீக்கி, அறியாமை நீங்கிவிட்டால் இன்பம் தானே. இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன். அது என்ன விளக்கம்? விளங்கினேன் விளக்கியே என்பார். விளக்கினேன் விளங்கியே என்பார். ஏன்னா இன்றைய உலகத்திலே விளங்காதவர்கள் தான் விளக்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஆன்மீக பேச்சாளர்களும் விளங்காதவர்களே. ஆனா எல்லாம் விளக்கிட்டு இருப்பாங்க. இந்த புராணம் இப்படி சொல்லுது, அந்த புராணம் இப்படி சொல்லுது, அதை கொன்னாங்க, இதை எப்படி பண்ணினாங்க. இப்போ
கும்பகோணம் போயிட்டு வந்தேனே, அதுல நவகிரக ஏற்பாடுன்னு சொல்லி தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துல ஒரு ஏற்பாடு. அதுக்கு ஒரு கைடு வேற. அவரு சந்திர ஸ்தலத்துக்கு போகும்போது சந்திரன் வரலாறு சொல்றார். சந்திரனுக்கு 29 மனைவிகள், 2 மனைவி பிடித்தமானது, 27 மனைவி பிடிக்காததுலாம் கதை சொல்லிட்டு இருந்தார். ஐயா, எந்த காலத்திலயோ சொன்ன கதையில எதுக்கு ஐயா இப்ப விட்டுட்டு இருக்கிற? சந்திரன் நேர பாக்குறோம். எங்க 27 மனைவி அங்க இருக்குது, யாருக்கு 2 மனைவி பிடிச்சது அவனுக்கு? ஏன் ஐயா இப்படி எல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்துறீங்கன்னு கேட்டேன். இது எப்போ சொல்லப்பட்ட கதைகள். அதுக்குள்ள அர்த்தம் என்ன? சந்திரன் 29 நாளைக்கு ஒரு சுத்து வருது. அதுக்கு பிடிச்ச நாள் என்ன? ஒண்ணு பௌர்ணமி, இன்னொன்னு அமாவாசை. பௌர்ணமி என்பது அறிவின் முழுமை, அமாவாசை என்பது அறிவின் தரிசனம். அப்ப சந்திரன் என்ற மனதுக்கு இந்த 2ம் பிடிக்கும், மற்றது பிடிக்காது. இவ்வளவுதானே? இது ஏன் இப்ப இப்படி குழப்பறீங்க? சொல்லப்பட்ட காலம் வேற. இன்னைக்கு சயின்டிபிக்கா, அறிவியலா, யதார்த்தமா பேசினா விஞ்ஞானிகளும் ஏற்பார்கள், இளைஞர்கள் சிந்திக்கின்ற இளைஞர்களும் ஏற்பார்கள். நீ இப்படி கதை சொன்ன நம்புவானா? யோ, சந்திரன் மேல தெரியுது, பொண்டாட்டி எங்கேயா இருக்குன்னு கேட்க மாட்டான். இப்பவும் தைரியமா துணிந்து போய் சொல்றான் பாருங்க. நான் தனிப்பட்ட முறையில பேசின விட்டு இப்படி எல்லாம் சொல்லி மக்களை திருத்திட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்படித்தான் காலங்காலம் ஏமாத்திட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டேன். தெரிஞ்ச பதில் சொல்லி பேசாம உட்காரு, உன்னை யார் பேச சொன்ன கைடுன்னு சொல்லி. எனவே இறைநிலையே எங்கேதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும். அந்த விளக்கம் விளங்கிய பிறகுதான் விளக்கணுமே தவிர, விளங்காமல் விளக்கினால் தெளிவு இருக்காது, குழப்பம்தான் மிச்சமாகும். குழப்பத்தின் உச்சம் என்ன? மத கலவரங்கள், ஜாதி கலவரங்கள். எப்ப தீரும் இது? தீர விட மாட்டாங்க, தீரவே விட மாட்டாங்க. சாமி சொன்ன மாதிரி 3 துறைகளுக்கும் ராட்சச அரக்கர்கள் தலைவரா இருக்கிறாங்க. இவங்க திருந்து விடுவாங்க மக்களை? விடவே மாட்டாங்க. எனவே மறு நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழிச்செயல் எல்லாம் மாறிவிடும், மெய்ஞானம் மலரும் உள்ளனே. சரி, இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் 4, இதை கவிஞர் கண்ணதாசன் என்ன சொல்றாரு? காலில் விலங்கு அதை கடமை என அழைத்தோம், 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம். 4 விலங்குகள், பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம். இதை அடைவது, பாதுகாப்பது, பங்கு போடுவது, இதுதான் வாழ்க்கை. என்னுடைய கடமை எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க பல பேர். என்ன கடமை முடிச்சிட்டீங்க? நிறைய சம்பாதிச்சிட்டேன், 2-3 குழந்தை பெற்று தொலைச்சிட்டேன், அப்புறம் இதெல்லாம் இப்ப அவங்களுக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டேன். சரி, என்னுடைய கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, இப்ப நான் ஊரா கோயில் சுத்த வேண்டியதுதான். அப்படி சில பேர் பார்த்தேன். 44 பேர் இருந்ததுல சில பேர் அப்படியும் பார்த்தேன். சோ இப்படித்தான் இருக்கே தவிர, இதுவா கடமை? காலில் விலங்கு இட்டோம், அதை கடமை என அழைத்தோம், 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகிறோம். நாட்டியம் பரதநாட்டியமா, கதகளியா, குச்சிப்புடியா? இது தையா தக்கான்னு ஆடுறதுதான். இலக்கணம் இல்லாத ஒரு நாட்டியம். அவன் குதிக்கிறதுக்கு பேர் நாட்டியம் வச்சுப்பானுங்க இல்லையா? சோ அது இலக்கணம் கற்று பயிற்சி செய்து ஆடினா அது ரசிக்கும்படியாக இருக்கணும். ஒண்ணுமே தெரியாதவன் நானும் டான்ஸ் ஆடுறேன் ஆடினா எப்படி இருக்கும்? சகிக்க முடியாது. இதுதான் மனித வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை. இந்த 4 கோட்பாடுகளை மையமாக வைத்து உலகம் சுழல்கிறது. சரி, இதை விட்டு விட்டு போக முடியுமா? இல்லையா? அதிலிருந்து எப்படி வெளியேறுவது? புகுந்து அழிந்து இருக்கிறோம். இதை விட்டு விட்டு இருள் நீங்கி இன்பம் உருவது எப்படி என்ற கருத்தை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி, வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பான சிந்தனை ஐயா. கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல. காரணம் என்னென்று சொன்னால்,
ஐயாவின் சிந்தனை முறை மிகவும் அவருடைய அனுபவத்துடன் கலந்து கணக்க வருகிறது. ஐயா சிந்தனை செய்யும் பொழுது எங்களே கண்ணோட்டத்துக்கு கொண்டு போயிடுதுங்க அனுபவங்களுக்கு. அதில் இதை சுருக்கமாக சொல்லும் பொழுது எப்படின்னு சொன்னால் ஒரு கருத்து சொன்னார் ஐயா. என்ன, அந்த வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கும் வாழ வேண்டிய வாழ்க்கை முறைக்கும் உள்ள பேதமே எல்லா சிக்கலுக்கும் காரணம். இந்த இடைவெளியை நிறுத்திவிட்டால் வாழ்க்கை நிறைவுதான் என்ற ஒரு கருத்து சொன்னார். அது ஐயாவுடைய சிந்தனை எல்லாத்தையும் கவர் பண்ணி விட்டது. காரணம் என்னன்னு சொன்னால், ஐயா இதுவரை செய்கிற சிந்தனை எல்லாம் ரெண்டும், அதாவது இந்த தற்காலத்தை மனிதர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை பற்றியும் சொல்லிக் கொண்டு போறார், அதுமாரி வாழ வேண்டிய வாழ்க்கை முறையை பற்றியும் சொல்லிக் கொண்டு போறார். அதே போல அந்த இடைவெளியை எப்படி நிறுத்தி விட வேணும்னு சொல்லிக் கொண்டு போறார். அப்போ அது எல்லாத்தையும் கவர் பண்ணி கொண்டு போறார். அங்கெல்லாம் போறார், இங்கெல்லாம் போறார். இன்ட்ரெஸ்டிங். அதாவது வாழ்கின்ற வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொண்டு போன நடைமுறை வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொண்டு போறார். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்ப இனி எங்கண்ட பொறுப்பு என்னன்னு சொன்னா, இது எவ்வளவு தூரம் புரிகிறோம், எவ்வளவு தூரம் உணர்கிறோம், அதை பொறுத்து அந்த இடைவெளியும் நிறுத்தப்படும். எனவே மிகவும் சிறப்பான சிந்தனை ஐயா. ஐயாவிடம் உங்களுடைய கேள்விகளை கேட்கணும் அல்லது ஏதாவது கருத்துக்களை பகிர வேணும்னு சொன்னால் கை உயர்த்தி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். வரதா ஐயா, வர ஐயா, நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. அருவியிலே குளிச்சது போல் இருக்குது. இந்த பேர் மாத்தினாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது நான் எதிர்பார்த்தேன் தான். அது அப்படியே அங்க நானும் போகும்போது கடைசியா அதே பிரச்சனை தான். கோயிலுக்கு போனா அந்த தீண்டாமை எல்லாம் குற்றம்னு சொல்றாங்கல்ல இந்திய அரசியல் சட்டப்படி. ஆமா, இவங்க தள்ளியே நிறுத்தி வைக்கிறானுங்களே கோயில்ல. பார்க்கும்போது எங்க அந்த சட்டம் போச்சுன்னே தெரியல. சட்டம் போட்டு மாத்த முடியாதுங்க, மக்கள் தான் மாறணும். அதாவது இல்ல, அது ஒரு சில கும்பலுக்கு போய் சேர்ந்ததுனாக்கா அது ஒரு சமயம் அது ஒரு பக்கம் அரசியல்வாதிகள், இன்னொரு பக்கம் இந்த கூட்டம். ஆமாங்கய்யா, அது என்னாச்சு பாத்தீங்கன்னா, ஒரு தீர்வு சொல்ல முடியல. காரணம் என்னன்னா, தத்துவத்திலே தெளிந்தவர்களுக்குத்தான் பொருள் புரியும். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, தில்லைவாழ் அந்தணர்களுக்கு இந்த கோவில் சொந்தம். இதுதான் அவங்களுடைய கான்செப்ட் இல்லைங்களா? இதெல்லாம் அந்த ஆகமம், இப்ப அந்த சம்பிரதாயம் இப்படின்னு சொல்லி அதையும் சில கோர்ட்டுகளை நம்ப வச்சு என்னமோ பண்றாங்க. அது எந்த விடியல் வரும்னு தெரியல. இப்ப அது வேதாரண்யம்ன்றது இப்ப அது சுத்தமான தமிழ்ல திருமறை காடுன்னு தான் இருக்கு. பாடல்கள் எல்லாம் திருமறை காடுன்னு தான் இருக்கு. இப்போ நமக்கு இவங்க தான் மாத்திருக்கானுங்க வேதாரண்யம்னு பேரு. அதாவது சின்ன உதாரணம், இந்த தில்லை நடராஜர் பெருமான் கோவில்ன்றத இப்போ ஸ்ரீ சபாநாயகர் ஆலயம் மாத்திருக்காங்களே, இப்படித்தான் எல்லாத்தையும் மாத்திருப்பாங்க. வள்ளலார் எல்லாம் பாடிட்டு போயிட்டாரு. அந்த பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா உருக்கமா இருக்கும். ஒரே ஒரு பாட்டு சொல்றேன், உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பொல்லாத நாடக புல்லரமுடன் கூடி போது போக்கினது போதும் பொய்யல்ல மெய்யாக பொன்னடி கடிமை நான் புகழும் விண்ணப்பம் ஒன்று நல்லவர்கள் பேசும் உன் நடன பதம்பாடும் ஞானமே வேண்டுகின்றேன் நானிலத்துள்ளளவும் தருமத்தை மறவாத நற்சிந்தை வேண்டுகின்றேன் கல்லாத மூடர்தம் சிநேகத்தை நீக்கிய காமாந்த காரம் என்னும் காரண பெய்தனை விலக்கி நின் அடிபணிய அருள்புரிய வேண்டுகின்றேன் தெய்வச் சுகானந்த ஜெகதீச நீ என் சிந்தை துயர் தீர்த்த வெளிதோ சிவலோக தெய்வமணி தவராஜ சைவமணி தில்லை நடராஜ மணியே. இதுதான் ராமலிங்கருடைய வள்ளலாருடைய பாட்டு. சபா கனக சபாபதி ஏதோ ஒண்ணு சபாநாயகர்னு ஏதோ ஒண்ணு மாத்தி வச்சானுங்கன்னா எங்க போய் அடிச்சுக்கிறதுனே ஒண்ணும் புரியல. யார் கேட்டாங்க? இப்போ எல்லாம் மாறி மூட்டு இருப்பாங்க. ஒரு 100 வருஷம் கழிச்சு போய் போராட்டம் பண்ணுவானுங்க. கோயிலுக்கு நான் இந்தியாவுக்கு போகும்போதெல்லாம் முக்கியமான கோயிலுக்கு போகும்போது சந்திக்கிற அனுபவங்கள் ரொம்ப கசப்பு. அவங்க பண்றது ரொம்ப அப்படியே கொதிப்பு நிலை ஏற்படுகிறது மனசுக்குள்ள. அது ஒரு பக்கம் அது நடந்துன்னு தான் இருக்கிறது. இந்த யுத்தம் பேரை மாத்துறது என்ன, புதுமனை புகு விழாவுக்கு இவங்க ஒரு பத்திரிகை எங்க வீட்டுக்கு அடிக்கும் போது சேலத்துல நூதன கிரக பிரவேசம் விழா கூட இல்ல, அது ஏதோ ஒரு பத்திரிகை அப்படின்னு நான் போடுங்க, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அது நூதன கிரக பிரவேசம், அதுதாங்க புதுமனை புகழ். தமிழ்ல நல்ல வார்த்தை இருக்கும்போது ஏன் இப்படி பண்றீங்க? அதான் ஒரு புதுசா ஒண்ணு சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லணும்.
நமக்கு தெரிஞ்ச பாஷை சொல்லிட்டா மரியாதை கெட்டு போயிடும் இல்லையா? அதே நம்ம தேவ பாஷையில சொல்லிட்டாங்களா, அது என்னமோ சரி நடந்துகிட்டே இருக்கு, காலங்காலமா நடக்குது. அது இன்னொன்னு அதையும் நிலைநிறுத்துறதுக்கு இன்னும் ஒரு கூட்டம் அது இருக்கு. அந்த கோயில்ல சட்டையை கட்டின அதே மாதிரி இன்னொரு கசப்பான அனுபவம் இந்த திருவனந்தபுரம் பத்மநாப சாமி கோயில்ல. அது ரொம்ப உண்மையிலே நிறைய கோயில்கள், பழைய கோயில்கள்லாம் வைப்ரேஷன் அதிகமா உள்ள கோயில் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு திரு பத்மநாப சுவாமி கோயில். நாங்க பேண்ட்டை போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு வேஷ்டிய வாங்கி மேல சுத்திக்கிட்டு போனா உள்ள நுழைஞ்ச உடனே பேண்ட் உள்ள இருக்கு அவுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டான்னு. சட்டையெல்லாம் கழட்டிட்டேன், மேல சட்டையை கழட்டிட்டேன். ஆனாலும் உள்ள பேண்ட் இருக்குன்னு அவங்க எக்ஸ்ரே கண்ணுல பாத்துட்டு அவன் போய் மறுபடியும் பேண்ட் அதுக்கு தனியா 25 ரூபாய்க்கு வாடகை கொடுக்குறாங்களே வேஷ்டி. ஆமா, அது அந்த பிசினஸ் நடக்குது. அங்கதான் போய் வேட்டியை வாங்கிட்டு வந்தேன். ஆனா இந்த சட்டையை கழட்டுறதுன்றது நீங்க சொன்ன கருத்துக்கள் ரொம்ப நல்லதுயா. ஆனா பழைய புராதன கோயில்கள் மட்டுமல்ல, அந்த பழமையான கோயில்கள்ல வைப்ரேஷன் நிறைய இருக்கு. அதை ரிசீவ் பண்றது நமக்கு ஆண்கள் அட்லீஸ்ட் உடம்பு சட்டை இல்லாம போறது நல்லது. இல்ல அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு கருத்து இருக்கு. நீங்க சொல்லுங்க. அவங்க சொல்லட்டும். அதனுடைய மறுப்பு என்ன, காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தெய்வீக அலைகள் ரொம்ப ரொம்ப சப்ளர் எனர்ஜி. சரி சரி. அது எதுக்குள்ளும் ஊடுருவி போயிடும். இல்லனாலும் உள்ள போகும்ன்றீங்க. உள்ள போயிடும். இதுக்கு சட்டையை தளர்க்க முடியுமா என்ன? ஆமா, அது ஐ அக்ரி. பிகாஸ் இப்ப ரிமோட் கண்ட்ரோல்லாம் நம்ம தூரத்துல இருக்கும் போதே கொஞ்சம் ஓபன் பண்றோம், ஓபன் ஆகுது இல்ல? ஓபன் ஆகுது. அப்ப தெய்வீக சக்தி என்ன ரிமோட் கண்ட்ரோலோட மோசமா? ஐ அக்ரி வித் யூ. அது ஒரு விளக்கம் சொன்னாங்க. இந்த மாதிரி சட்டையை கழட்டுறதுக்கு காரணம் அரைவேக்காடு விளக்கம் சொல்லுவாங்க ஐயா. இந்த அரைவேக்காடு விளக்கத்துக்கு பஞ்சமே கிடையாது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த அஷ்டாங்க யோகம் பதஞ்சலி முனிவருக்கு திருமூலருடைய பாட்டு இருக்குன்னு அதுதான் தேடினேன். அதுக்குள்ள ஒரே போன்ல இது வாட்ஸ்அப்ல இருக்கும்போது அது உள்ள நுழைய முடியாது, சர்ச் பண்ண முடியல. அது ஒரு பாடல், அருமையான பாடல் திருமூலர் இருக்கு. அந்த 8 அங்கங்களும் இருக்கு. தமிழ், சுத்தமான தமிழ் வார்த்தையிலே இருக்கு. அவரு திருமூலர்லும் யாருமே இந்த சம்ஸ்கிருதம் தமிழ்லாம் வித்தியாசப்படுத்தி எல்லாம் பார்க்கல. எல்லாரும் கலந்துதான் பேசியிருக்கு. அந்த பாடல் அதுலயும் இருக்கு ஐயா. அந்த பாடல் நான் அப்புறம் போடுறேன், கிடைச்சதுன்னா நம்ம கையோகால போட்டு விடுறேன். ரொம்ப மட்டும் இல்லைங்க ஐயா. இந்த ஒரு தீர்ப்பு இருக்கு பாருங்க, அதை சொல்லணும். அந்த கருத்து தில்லைவாழ் அந்தர்களுக்கே கோவில் சொந்தம் என்பதுதான் இவருடைய கான்செப்ட், இவருடைய வாதம். சரி. அதுக்கு ப்ரூஃப் என்ன காட்டுறாங்க? சைவ சித்தாந்தத்துல காட்டுறாங்க. ஆனா இப்ப சைவ சித்தாந்தம் அந்த வார்த்தை இருக்கு. ஆனா பொருள் என்ன? தில்லைவாழ் அந்தணன் அப்படின்னா, தில்லை என்பது நம்முடைய இந்த தேகம். திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம உச்சிதயா துரியம் தயா. அது இல்ல, திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் ரெண்டு சொல்லுவாங்க. சரி சரி. இப்ப சிவனடியாக ஒருத்தர் சந்திக்கிற போது முதலாம் அவரம் திருச்சிற்றம்பலம் அப்படிம்பார், அடுத்தவர் தில்லை அம்பலம் அப்படி சொல்லுவார். திருச்சிற்றம்பலம் என்பது நமக்குள் இருக்கின்ற ஜீவாத்மா. சரி சரி சரி. தில்லை அம்பலம் என்பது எங்கும் விரிந்த பரமாத்மா. அப்ப தில்லைவாழ் அந்தணன் யார் என்றால், இந்த திருச்சிற்றம்பலமாகிய ஜீவாத்மாவை தில்லை அம்பலமாகிய பரமாத்மாவோடு இணைத்து அந்த தெய்வீகத்திலே எல்லோருக்கும் நன்மையே செய்வது. என்ன சொல்லுவாங்க? அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டோர்களான். அந்த கர்மயோகிக்கு இது சொந்தம் அர்த்தம். ஆமையா ஆழியார்ல நான் இந்த கருத்தை சொன்ன இந்த தடவை போகும்போது, அந்தனர்ன்றதுக்கு வார்த்தை அது இனப்பெயர் இல்லை, அது குணப்பெயர்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் அது வள்ளுவர் அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துட்டாரு. இவங்க அந்தனரை ஒரு ஜாதியாக்கி அந்த நாங்க இவங்களுக்கு தான் எதுவும் புரியாது, மக்களுக்கும் புரியாது. ரைட்டு. அப்புறம் ப்ராப்பர்ட்டி காப்பிரைட் வாங்கிக்க வேண்டியதான். ஆமா. திருப்பாவையிலே ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா? வையத்து வாழ்வீர்கள் 2வது பாட்டுல அந்த கிரிசைகள் சொல்லும் பொழுது, செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடல் சொல்ல தீக்குறளை சென்றோதோம் அப்படின்றதுக்கு ஒரு பிரகஸ்பதி அதுலயே வாண்டாலே சொல்லிட்டாங்க, குரலை சொல்லக்கூடாது, தீக்குறளை சென்றோதோம்னு சொல்லிட்டாங்கன்னு குரல் அப்படின்ட்டு திருக்குறள்னே சொல்லிட்டான். குரலை என்றால் கோல் சொல்லி இல்ல அது மகரிஷியும் அதே கருத்து சொல்லியிருக்கிறார். எப்படி? அது தீக்குறள் என்பது திருக்குறளை தான் குறிப்பிடுதுன்னு மகர்ஷியும் சொல்லியிருக்கிறார்.
அது அது எந்த ஏன் தீக்குறள் என்னங்க சொன்னாங்க அப்படின்னா, ம், ம். காமத்து பால் இருக்காம அதுல. சரி. அதனால அது படிக்க கூடாது. இல்லையா, குறளைன்னு தமிழ் அகராதியிலேயே குறளை என்றால் கோல் சொல்வதுன்னு ஒரு பொருள், ஒரு வார்த்தை இருக்கு. ஓ! நிறைய தமிழறிஞர்கள் வந்து குறளைன்ற குறளைன்னா கோல் தான். தீக்குறளைன்னா பொய்யாக போய் ஒரு புறங்கூறுதல். ஓ! அதுதான் குறளைன்றது. அது இது மகிழ்ச்சி பொருத்தமா சொன்னது இருக்கே. எனக்கு தெரியாது. இது எனக்கு பொருத்தமா தெரியாது. இருக்கே. ஓகே, ஓகே. இப்படியும் இருக்கலாம். ஆ ஆமா. மகரிஷி அந்த மாரி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லையா? தீக்குறள் இல்ல. அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காரு. அத நான் கேட்டிருக்கேன். அப்படியா? அது பார்க்கலாம் அது. ஆமா, நான் அப்படி இருந்தா கேட்டிருக்கேன். அது அது சரியான கருத்து இல்லன்னு தான் எனக்கு தோணுது. இல்ல ஏன்னா மகரிஷி ஒண்ணும் தீக்குறள் தொல்காப்பியம் படிக்கலையே. வள்ளுவர் சொன்னது வாழ்க்கைக்கு 3மே தேவை. அறம், பொருள், இன்பம். அதனால இல்லறத்த கொண்டாடியவர் தானே திருவள்ளுவர். அதனால ம். இன்பத்துப்பால்ன்றது, காமத்துப்பால் 2மே அந்த வாழ்க்கைக்கு தேவை. இல்லறம் இன்றி நல்லறம் அன்றுன்றதுனால அந்த அர்த்தத்துல தான் சொல்லியிருக்காரு. தீக்குறளை என்றால் தீமையாய் தரக்கூடிய புறம் கூறுதல். புறம் புறங்கூறுதல். கூறுதல் தான் குறளை. ஓகே, ஓகே. பொருத்தம் தான், ஆமாய்யா. பொருத்தம் தாங்க. இத வந்து YouTubeல போட்டு அதுக்கு பயங்கரமா அப்ஜெக்ஷன் பண்ணி, அது நெறைய பேர் விவரம் எழுதுனாங்க. நெறைய பேர் பேசியிருக்காங்க அது. ஓ! தீக்குறளைன்றத அவங்க ட்விஸ்ட் பண்ணி ஆண்டாளே சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஓகே, ஓகே. இது எனிவே பொருத்தமா இருக்கு. ஆ. ஆமாய்யா. ம். ஆண்டாளும் அப்படி ஆண்டாளுடைய உதாரணத்த வச்சு தானே விளக்குனாரு. "இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன்ல" எல்லாரும் இல்ல, இல்ல. அதாவது பரிமேலழகர் முதற்கொண்டு நல்வினை, தீவினைனாங்க. மகரிஷி தான் அது வந்து அது பழவினை, புகுவினை. அதுக்கு உதாரணம் ஆண்டாள்கிட்ட இருந்தானே எடுத்தாரு. "போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகம்னு" அந்த 2 அதே அதே ஆண்டாள் வந்து இந்த கருத்த நிச்சயம் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி விளக்கம் வந்தது. சரிங்க. அது எனிவே இது ம். நீங்க சொன்ன விளக்கங்கள் வந்து சில கேட்கும்போது அதெல்லாம் ஞாபகம் வந்தது. அதனால ஷேர் பண்ணிக்கிட்டேன். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ம். ஐயா, எனக்கு ஒரு சின்ன கேள்வி ஐயா. சொல்லுங்க ஐயா. என்ன சொன்னால், நீங்க அந்த விதியை மதியால் விதியை வெல்லலாம்னு சொல்லி அப்படியே ஆட்கள் செய்து செய்து முயற்சி செய்து செய்து போறாங்க. அப்படி ஒரு கதை ஒன்று ம். சொன்னீங்க, வருத்தம்னு சொன்னீங்க. ம். இப்ப இந்த மதிய விதிய மதியால் விதியை வெல்லலாம்ன்றது வந்து ஒரு அப்படி அந்த சிந்தனை வந்து ஒரு ஆணவத்தின் பிரதிபலிப்பா ஐயா? இல்ல இல்லைங்கய்யா. அதாவது அ விதி ஒரு பக்கம் இருக்குது. அதாவது நம்ம வந்து அ விதி என்பது என்ன? நம்முடைய சஞ்சித கர்மான்னு வச்சுக்கங்களேன். ஆமா. இப்போ சஞ்சித கர்மாவின்படி ஒரு தீய செயல் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. இப்ப அது செயல் செய்தீங்கன்னா துன்பம் வந்துரும். இப்ப இந்த இடத்துல மதியை கொண்டு சிந்தித்து பார்க்கிறோம். சிந்தித்து பார்த்து இந்த சூழ்நிலை இதை செய்தா நமக்கு சிக்கல் வரும். அத தவிர்த்துரும். உதாரணமா ஒரு அ தீவினை வெளிப்பட வேண்டிய சூழல் வருது. இப்ப 2 பேர் எடுத்துக்குவோம். ஒருத்தர் வந்து பக்குவம் இல்லாதவர், இன்னொருத்தர் பக்குவமானவர். 2 பேருக்கும் இதே மாதிரி ஒரு வினைப்பதிவு வெளிவருது. அந்த நேரத்துல பஸ்லயோ, கூட்டத்திலயோ போறாங்க. அடுத்தவருடைய காலை மிதிச்சிடுறாங்க. உடனே அவர் வந்து "கண்ணு இருக்காய்யா, பார்த்து வர வேண்டாம்" என்று கடிஞ்சுக்கிறார். உடனே பக்குவம் இல்லாதவர் என்ன சொல்றாரு, அவ்வளவு வசதி பார்க்கிறோம், கார் வச்சு போ வேண்டியது தானய்யா. பஸ்ல வந்தா எல்லாம் அப்படிதான் இருக்கும்" என்று இவன் சொல்ல, அவன் அதுக்கு வேறொன்னு சொல்ல, இப்படியே வார்த்தையை தடித்து கைகலப்பாகி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறானுங்க. இதே அறிவு உள்ளவர், சிந்தனை உள்ளவர் என்ன பண்றாரு, அங்கே கால் மிதிச்சாரு. அவன் கண்ணு இருக்கா, அறிவு இருக்கான்னு கேட்டாரு. "மன்னிச்சுங்க ஐயா, தெரியாம மிதிச்சிட்டேன் கூட்டத்துல. மன்னிச்சுங்க" என்ட்டு உள்ள நகர்ந்துடுறார். இப்போ இவர் அறியாமையினால் விதியின் கைப்பாவையாகி போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸ்ன்னு போறார். இவர் மதியை பயன்படுத்தியதனால் அந்த விதியை வென்று விடுகிறார். இதுதான் காரணமே தவிர, நீங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிட முடியுமா? விதி என்பது வாழ்க்கை. அதாவது காலத்தின் விதி மதியை கடந்திடுமோ என்றேன். காலமே மதியனுக்கோர் கருவியாம் என்றாள். ஞாலத்தில் எண்ணியது நல்குமோ என்றேன். நாளிலே 1, 2 பழித்திடலாம் என்றார். நாளிலே 1 2 பழித்திடலாம். மேபி, நிச்சயம் சொல்லல. பழித்திடலாம் என்றார். அது மாதிரி ஏதோ சிலர் பக்குவமடைந்தவர்கள் மதியை கொண்டு விதியை ஓரளவுக்கு தள்ளி போடலாமே தவிர விதியை வெல்ல முடியாது. மதிக்கும் விதிக்கும் என்ன விளக்கம் என்றால், விதியை புரிந்து கொண்டு மதி செயல்படுவது. விதியை புரிந்து கொண்டு மதியை செயல்படுத்துவது. இப்ப என்ன சொல்றான்,
தண்ணி கீழே தான்ப்பா போகும், நான் பாரு மேல தொட்டி கேத்துட்டேன் பாத்தியா, என்னுடைய அறிவையா அறிவு அப்படின்றான். அட அறிவு இருக்கட்டும் ஒரு பக்கம், நீ தண்ணி தானே மேலே ஏறி இருந்தா பரவாயில்ல, நீ மோட்டர் வச்சுதான் மேலே ஏத்துன. அப்ப இரும்பு தகடை அப்படியே போட்டால் நீரிலே மூழ்கும் என்பது விதி, அந்த தகடை மடித்து போட்டால் மிதக்கும் என்பதும் விதியே தான். இந்த 2 விதிகளையும் கண்டெடுத்து தகடை வீணாக்காமல் கப்பலாக பயன்படுத்தியது மதி. அப்ப விதியை மதித்து வாழ்வது, மதி என்றால் மதித்து என்ற அர்த்தம், அது வினைச்சொல். மதித்து வாழ், விதியை மதித்து வாழ், வினைச்சொல் மதி என்பது. வாழ்க்கொண்டேன் ஐயா. நன்றிகள் ஐயா. வேறு யாராவது உங்களுடைய கேள்விகள் கேட்கணும்னு சொன்னால் ஐயா கேட்டுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் ஒரு பொதுவான கேள்வி ஐயா, ஆழமான கேள்வி அல்ல, சில விளக்கத்துக்கான கேட்கிறேன். ஒன்று ஐயா, இந்த அஷ்டாங்க யோகம் பதஞ்சலி முனிவர்களுக்குத்தான் நாங்கள் பொதுவாக அஷ்டாங்க யோகத்தை விரிவாக்கி கொண்டு குறிப்பிடுகிறோம். ஆனால் திருமூலரும் அதே அஷ்டாங்க யோகத்தை அந்த 8 படைகளை பற்றி சொல்லியிருக்கிறார். இவர்கள் ஒரே காலத்தில் அல்லது ஒவ்வொரு எழுதி தனியாகவே சென்றிருப்பார்களா, அல்லது ஒருவர் பின்பற்றி அல்லது ஏதாவது வந்திருக்குமா ஐயா? அஷ்டாங்க யோகம் மனவளக்கலையிலும் இருக்கு. அதாவது மகான்கள் பிறக்கின்ற காலகட்டம் வேறு வேறு இருந்தாலும் அறிவின் முழுமை என்பது ஒரே ஸ்டேட்டஸ் தான், அதுல பேதமே கிடையாது. அதனால் மகான்கள் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தாலும் அவருடைய சிந்தனை ஒன்று போல் இருப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு, நிறைய உதாரணங்கள் இருக்கு. இப்போ கிருஷ்ணனும் கிறிஸ்துவும் ஒண்ணுதான். கிருஷ்ணரு மாடு மேய்க்கிற குளத்துல பிறந்தாரு. இயேசுபிரான் அவர் இங்க பிறந்தாருங்க, அவரு மாட்டு கொட்டையில் தான் பிறந்தாரு. கிருஷ்ணரையும் ராவோடு ராவாக எடுத்துக்கொண்டு போய் யசோதா வீட்டுல விட்டுட்டாங்க. இயேசுவையும் இரவா கொண்டு போய் எகிப்துக்கு அப்பால எங்கேயோ தேசத்துல விட்டுறாங்க. அப்புறம் மறந்து மீண்டும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அது மாதிரி ஒரே கருத்து இங்கே மகாபாரதம் சொல்லப்பட்டது, பைபிள் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. அதனால ஞானிகள் எந்த காலகட்டத்தில் பிறந்தாலும் இயற்கையை சொல்லுகின்ற போது சில கருத்துக்கள் ஒன்றாக போகலாம். அவ்வளவு ஏங்க இந்தியாவில் ஒரு தடவை 1980s நினைக்கிறேன், 80s 90s லிரில் சோப்புக்கும் ரெக்ஸானா சோப்புக்கும் ஒரே விளம்பரம் வந்தது. அது பெரிய சர்ச்சையாச்சு, யார் காப்பீடிச்சாங்க அப்படின்னு. கடைசியில் எப்படியோ அது செட்டில் ஆச்சு. அது காப்பீடிச்சாங்களா இல்லைன்னு ரொம்ப நாள் அது விவாதம் நடந்துட்டு இருந்தது, அப்படியே காணாம போயிடுச்சு. ஸோ 2 பேருக்கு எப்படி ஒரே மாதிரியான சிந்தனை வந்தது? இவங்களும் ஞானிகள் இல்லை, வெறும் விளம்பர கம்பெனிகள் தான். ஸோ 2 சோப்புக்கும் ஒரே மாதிரி விளம்பரம் வந்து, சோப் மட்டுமே வேற. ஐயா அது ரெண்டுமே ஒரே கம்பெனி தான், இந்துஸ்தான் லீவர்து. ஆனா கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி தான் வேற, ஆனா ஒரே மாதிரி போட்டாங்களான்னு தெரியாது. ஆனா ரெண்டும் ஒரே கம்பெனி ப்ராடக்ட். ரெண்டுமே ஒரே கம்பெனியா? ஆமாய்யா, இந்துஸ்தான் லீவரோட ப்ராடக்ட் தான் ரெண்டுமே, ரெக்ஸோனாவும் லிரில் ரெண்டும் ஒரே கம்பெனி தான் ஐயா. அப்புறம் அந்த அஷ்டாங்க யோகம் ஐயா கேட்டது அந்த திருமூலர் பாடல் இதுதான் ஐயா. இயம நியமமே எண்ணிலா ஆதனம், ஆதனம்னா ஆசனம், நயமுறு பிராணாயாமம் பிரத்யாகாரம், சயமிகு தாரணை தியானம் சமாதி, அயமுறும் அட்டாங்கம் ஆவது மாமே. அதான் பாடல், திருமூலருடைய பாடல் இது. அதான் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கோம். அது கிரேட் மென் திங்க் அலைக்னு ஆங்கிலத்துல கூட பழமொழி இருக்கு. அதே 2 பேரும் ஒன்னா கூட திங்க் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க நீங்க ஒரு தடவை சொன்னீங்க. அதான் இதுதான் பாடல். இது முடிஞ்சா நான் நம்ம ஸ்கைல போட்டு விட்டுறேன். சரிங்க. வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப நன்றி. இன்னொரு கேள்வி ஐயா, ஆன்மீகம், தவம்
இந்த ட்ரெண்டினுடைய முழு மொத்தமாக பார்க்கின்ற போது அது இறுதி நோக்கம் என்று ஆன்மீகத்தின் பாதையே தவம் தாங்கய்யா. நான் அதைத்தான் கேட்க வந்தேன். தவமற்ற ஆன்மீகம் உண்டா? இல்ல கிடையாது கிடையாது. தவமற்ற ஆன்மீகத்துக்கு பேர் பக்தி. பக்தி. ஆனா பக்தியும் இறுதியிலே ஆன்மீகத்தை தவத்தலாம் இருந்து முடியும் ஐயா. பக்தி உண்மையா இருக்கணும். இறைவனை அடைய வேண்டும் என்ற பக்தி இருந்தால் அது ஞானத்தை கொண்டு வந்து முக்தியை கொடுக்கும். பொருளுக்கும் செல்வத்துக்கும் பதவிக்கும் போய் கோயிலுக்கு போனீங்கன்னா அது ஞானத்தை கொடுக்காது. உண்மையான பக்தியைத்தான் நாங்க சொல்றோம் ஐயா. உண்மையான பக்தி என்று வந்தா நிச்சயமா. ஏன்னா உண்மையான பக்தியில் தான் மகர்ஷி இருந்தாங்க. மகர்ஷி வாழ்க்கையின் துவக்கம் உண்மையான பக்தி தானே. அதுல தான் ஞானத்துக்கு வர்றாங்க. திருநீலகண்டர், அருணகிரியார், நிறைய பேர் இது மாதிரி பக்தி மார்க்கத்துல தான் ஞானத்துக்கு வந்திருக்கிறாங்க. பொருளுக்கு கோயிலுக்கு போறதெல்லாம் இப்ப சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு கூத்து தானே தவிர, முதல்ல வந்து ஆன்மீகம் என்றாலே பக்தியில தொடங்கி ஞானத்தில் பயணித்து முக்தியில் தான் நிறைவாகும். அப்படித்தான் வாழ்ந்தாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம். பொருளுக்காக கோயிலுக்கு போறதெல்லாம் இப்ப சமீபத்திய கலாச்சாரம். அதே மாதிரி அந்த விதியை மதியால் வெல்லலாம் என்பது அப்ப அந்த விளக்கத்தின்படி ஐயா, விதியை மதியால் விதியை வென்று வாழ்க்கையில வெற்றி பெறலாமே தவிர விதியை வெல்ல முடியாது. விதி நடந்தவே இருக்கும். ஆனா மதியால நாம் வாழ்க்கையை அந்த விதியின் பாதிப்பிலிருந்து ஓரளவுக்கு நம்மை பாதுகாத்து வாழ்க்கையில் ஓரளவுக்கு வெற்றி பெற முடியுமே தவிர இல்லைங்க ஐயா. சின்ன விஷயங்களை தான் மதியை கொண்டு மாற்ற முடியும். பெரிய பதிவுகள் வெளிவருகின்ற போது ஏமாந்துருவாங்க. அப்போ ராமபிரான் வந்து தெய்வீக பிறவி தானே. பொய்மான் ஒண்ணு இருக்காதுன்றது ஏன் தெரியல? சரி, சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் யுத்தம் நடக்கிற போது அடையாளம் தெரியலன்னு அம்பை ஏம்ப விட்டுட்டாரு. இதுல இலங்கை ஜெயராஜே சொல்வார், இதுல என்ன குழப்பம்? அடிக்கிறவ வாலி, அடி வாங்குற சுக்ரீவன். இது ஏன் ராமனுக்கு தெரியல? இல்லைங்களா? இதுல என்ன குழப்பம்? அடிக்கிறவன் வாலி, அடி வாங்குறவன் சுக்ரீவன். சோ இதுல என்னன்னா, அறிவே மதிமயங்கும் தருணம். அறிவே மதிமயங்கும் தருணம். அதான் விதி வலியது ஏன் சொல்றாங்கன்னா, சில சின்ன சின்ன விஷயங்களை தான் எஸ்கேப் ஆக முடியும். பெருசா ஒன்று வர வேண்டியிருக்குன்னு சொன்னா அந்த சமயத்துல அறிவு வேலை செய்யாது. அதான் ஊழி பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் வந்துரும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். விதியை வெல்ல முடியாதுங்க. இப்ப நாங்கள் தவத்திலை ஆழ்ந்து சென்ற ஐயா, அந்த தவத்திலை கடுமையாக ஈடுபட்டால் அந்த பதிவுகளை பதிவுகள் அங்கேயே தான் இருக்கும். பதிவுகள் அங்கேயே தான் இருக்கும். அதை பயன்படுத்தாமல் ஒடுங்கி போகிறோம். ஏன்னா பதிவுகள் எல்லாமே தீய பதிவுகள் 20க்கு மேல. நாம எப்பவுமே ஆல்பால இருக்கிறோம் அப்படின்னா, ஆல்பா 13 போகலைன்னா கூட ஒரு 14, 15, 16. அப்போ இந்த எழுச்சி பெற்ற தீய வினைகள் தாக்காது. அதுக்காகத்தான் அமைதி நமக்கு ஆபத்து தராது. அதை மதியன்னு சொல்ல முடியாது ஐயா. அதைத்தான் மதின்னு சொல்றோம். ஆமா, மதித்து வாழ்வதுதான் மதி. நன்றி ஐயா. ஐயா, என்னோட கேள்வி என்ன சொன்னாங்க, அந்த விதியை வெல்ல முடியாதுன்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்லும் பொழுது இந்த முயற்சி செய்யறவர்களுக்கு அது ஒரு சோர்வனை கொடுக்குமா, ஒரு டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இருக்குமா ஐயா? அதாவது எல்லாமே விதி விதின்னு உட்கார்ந்துட்டீங்கன்னா எப்படி கிடைக்கும்? அதான் ஐயா, பட்டுக்கோட்டை கல்யாணம் வந்து சொல்வார், விதியை எண்ணி வீழ்ந்து கிடக்கும் வீணர் எல்லாம் மாறணும், வேலை செய்தால் உயர்வோம் என்ற விபரம் மண்டையில் ஏறணும்.
அப்ப விதியை நீங்க எப்போ முடிவெடுக்கணும்னு சொன்னா, ஒரு காரியத்தை செய்கிறோம். நம்முடைய திறமை, அறிவு, அனுபவம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி செய்தும் கூட தோல்வியில் வந்தால் அது விதியின் விளைவு. உண்மையா, that's right. நாம எடுத்த முயற்சிக்கு மேலா ஒரு நன்மை வந்தால் அதுவும் புண்ணிய விதியின் விளைவு. உண்மையா, உண்மை. ஐயா வள்ளுவர் ஒவ்வொரு குறளுக்கும் ஒரு ஆன்டிடோட்டும் கொடுத்திருக்காரு. ஊழிர் பெருவழி யாவுலன்னு சொல்றாரு, எல்லாம் ஊழுன்னு ஒரு அதிகாரமே 10 பாட்டு எழுதி வச்சுட்டாரு. சரி. அதுக்கப்புறம் போய் இது ஆள்வினை உடைமையில ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உஞற்றுபவர். நீங்க சொன்ன கருத்து வந்துருது, முயற்சி செய்யணும். இல்ல இல்ல, அதுக்கு பொருள் ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உஞற்றுபவர். அந்த ஊழுக்கு உட்பக்கம் என்ன? உள்ள என்ன இருக்கு? ஊழுக்குள்ள என்ன இருக்கு? தெய்வ நீதி இருக்கு. சரி. அந்த ஊழுக்குள் இறை நீதி இருந்து செயல்படுகிறது என்பதை உணர்ந்தவர்கள் அதனோடு இணைந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏத்துக்கிட்டு வாழ்ந்துருவாங்க. இல்ல, அது ஒரு அர்த்தமா இருக்கலாம். பட் உழைவின்றி தாழாது உயற்றுபவர்னா உழைப்பவர்கள், அதுதான் இன்னொரு குறளையும் சொல்றாரு. ஆமா, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த. ஓகே ஓகே ஓகே. இப்போ 2 பேர் உழைக்கிறாங்க. ஒரே தொழில், ஒரே இன்வெஸ்ட்மெண்ட், ஒரே இடம். ஒரு கடைக்கு போற கூட்டம் இன்னொரு கடைக்கு போக மாட்டேங்குது. 2 பேர் உழைக்கிறாங்க. சரி. 2 பேரும் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப இங்க போறவங்க ஏன் அங்க போகல? மார்க்கெட்டிங் கிடையாது. 2 பேரும் ஒரே ப்ராடக்ட் விற்கிறாங்க. இவன் தனியா ரேமண்ட்ஸ்ல இருந்து தான் வைக்கிறான், அவனும் ரேமண்ட்ஸ் தான் வாங்குறான். அது இல்ல, அந்த இடத்துல வினை பயன் அவருடைய வெற்றி தோல்வியில் நிச்சயிக்கிறது. அப்போ தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அந்த உழைப்புக்கு தகுந்த கூலி கிடைக்கும். எக்ஸ்கிரீசியா, போனஸ் இதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் கிடைக்கணும்னு சொன்னா புண்ணியம் இருக்கணும் கூட. அதனால அவளை போயிட்டா ரைட், ஓகே, எனக்கு விதி இல்லைன்னு சும்மா கிடக்க முடியுமா? நீ உழைத்து பார்த்தால் அந்த உழைப்புக்கு தகுந்த கிடைக்கும் உனக்கு. அது மறுக்க முடியாது. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க அந்த விளைவு கொடுத்தாகணும். ஆனா அதுக்கு எக்ஸ்ட்ராவா போனஸ் எல்லாம் கிடைக்காது. அது கிடைக்கணும் சொன்னா புண்ணியம் இருக்கணும். சரி. அதுதான் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். மொத்தத்துல ஊழ்வினை உறுத்து ஊட்டும். அதை யாரும் சிலப்பதிகாரத்துல அத மாத்த முடியும். அதான் சொல்றோம். அதான் சொல்றோம். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம அறிவை கொண்டு எஸ்கேப் ஆயிடலாம். இப்போ விபத்து வருதுங்கய்யா, எவ்வளவு டிரைவிங் ஸ்கில் இருந்தாலும் விபத்துல மாட்டுறான்ல. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் அப்போ டெய்லி அது மாதிரி டிராபிக் இருக்கதான் செய்யுது. அப்போ எஸ்கேப் ஆகி போயிட்டே தான் இருக்கிறான். ஆனா அந்த ஆக்சிடென்ட் நடக்க வேண்டிய கடுமையான விதி நிக்கிற போது அங்க ஏமாந்து எப்பவும் தான் நல்லா ஓட்டின, ஏன்டா இப்படி பண்ணினேன்னு சொன்ன. அதுதான் உண்மைதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐயா, இந்த மார்க்கண்டேயர் கதையில மார்க்கண்டேயர் 16 வயதுல இருக்கிறதா அவர்கிட்ட விதி. ஆனால் அவர் அந்த அவருடைய தகப்பனை கடவுள் கேட்டது உனக்கு அறிவுள்ள மதியுள்ள 16 வயது வரைக்கும் உள்ள. அதாவதுங்கய்யா, அது ஒரு கதை. அந்த கதைக்குள்ள இருக்கிற தத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 14 வயதிலேயே ஆன்மீக தேர்ச்சி பெற்று இறை உணர்வு பெற்று விட்டால் நீங்க சாகாவரம் பெற்று விடுகிறீர்கள். சாகாவரம் உடம்புக்கு இல்ல, ஆத்மாவுக்கு. இப்போ அது இன்னும் சொல்ல போனா உடலோடு கூட இருக்கிறாங்க. ஜீவசமாதி அடைந்து விட்டால் உடம்போடையே சாகாம இருக்கிறாங்க. ஸோ 2 வகையில எடுத்துக்கலாம். சித்தர்கள் உடம்போடவே ஜீவசமாதி ஆகுறாங்க. ஞானிகள் உடலை விட்டு பிரபஞ்சத்துல ஆத்மாவாக இருந்து எல்லோருக்கும் அந்த தத்துவத்தை விளக்கி சொல்றாங்க. அதுதான் மார்க்கண்டேயன் ஆயுசே தவிர. மார்க்கண்டேயன்ற வார்த்தைக்கு இப்போ விளக்கம் என்னன்னா, கடவுளை அடையும் மார்க்கத்தை கண்டவன் தான் மார்க்கண்டேயன். மார்க்கத்தை கண்டவன். ஓகே ஓகே ஓகே, சூப்பர்.
பாருங்க, மார்க்கத்தை கண்டவன் மார்க்கண்டேயன். இல்ல இப்ப நான் ஒண்ணு உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டப்பா. மதின்றது மதித்தல்ன்ற வார்த்தை அவன் அப்படியே அந்த அர்த்தம் நல்லா பொருந்தி வருது. அதே மாதிரிதான் ஆமாங்கய்யா. இதுவும். ஆமா, ஆமா. இல்ல, வாழ்க சொல் வளமுடன். ஆராய்ச்சியில நிறைய விஷயங்கள் நமக்கு விளங்க வருங்கய்யா. ஆமாய்யா, அது மகரிஷி நமக்கு அந்த ஒரு நுண்ணறிவை கொடுத்திருக்காரு. சொல்லார் ஆ, தெளிவாய் சிந்தித்தே தெளிவாய்ன்னு ஒவ்வொரு ஆமா. சொல்லையும் விளையாட்டா தடங்கள்னாங்க. தடத்திலே கல் இருப்பதனால் அது தடங்கல் அப்படின்றது ஒரு திடீர்னு ஒரு வெளிச்சம் கிடைச்சது. நீங்க அதேதான். சேந்தமங்கலத்துல பேரரசர் குருன்னு ஒருத்தர் இருக்காருங்கய்யா. ம். அவர் இந்த சொல் ஆராய்ச்சியில அசாத்தியமான டேலண்ட் அவருக்கு. ம், ம், ம். இப்படிதான் பிரிச்சு பிரிச்சு பேசுற வார்த்தைகளை ம், ம், ம். ரொம்ப அருமையான விளக்கம் சொல்லுவார். இன்னொரு விளக்கம் கூட சொல்லுவாங்க. பாகவதம்ன்றது நம்ம ஃபிராக்ஷன் டோட்டாலிட்டி சொல்றோம் இல்லையா? பாகத்தை வதம் செய்தால் முழுமை பேரு கிடைக்கும் இல்லையா? அதான் பாகவதம். அதுதான். அது மாதிரி நிறைய வார்த்தைகளுக்கு சில நுண்மையான விளக்கங்கள் நிறைய. ஏன்னா எல்லா வார்த்தைகளுமே காரண பெயர்கள் தாங்க. இடுகுறி பெயர் மிகவும் குறைவுதான். ஆமா, ஆமா. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு காரணம் வச்சுதான் வார்த்தைகளை உருவாக்கி இருப்பாங்க. ஆமா, ஆமா, ஆமா. இடுகுறி பெயர் மிக குறைவுதான். ரொம்ப கம்மி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். எங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை உரையை வழங்கி வரும் ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து கூறி அதோடு உலக நல வாழ்த்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து கூறுவோம். முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் அவரின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரின் வேதாத்திரிய தொண்டு